இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். போன வாரத்தில் நம்ம எதை குறித்து பார்த்து முடித்தோம் அப்படின்னா, மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து முடித்தோம். அது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வேத பகுதியிலிருந்து பார்த்தோம். யோவான் சொல்லுகிற வேத பகுதி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வேத பகுதி, பேதுரு சொல்லக்கூடிய வேத பகுதி, யூதா சொல்லக்கூடிய வேத பகுதி, யாக்கோபு சொல்லக்கூடிய வேத பகுதி. ஸோ இவங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன, எப்படி ஒருவர் மறுபடியும் பிறக்கிறார் என்பதை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணிடுறார்கள், நமக்கு மிக அருமையாக தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும், இந்து குடும்பத்தில் பிறந்தாலும், எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா என்பதை நாம் கேட்க வேண்டும். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்தால்தான் எங்க வர முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், வர முடியும். If we are born again, then only we can enter into the kingdom of God. அப்போ நாம் மறுபடியும் பிறப்பது அப்படின்னா என்ன, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படுவதுனா என்ன, தேவனோடு என்ன ஆகணும், ஒப்புரவாகணும். ரெக்கன்சைல் வித் காட், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு நாம் ஒப்புரவாவதற்கு நம்மை தடுப்பது என்ன, நம்முடைய பாவம். பாவம் என்றால் என்ன, நம்முடைய சுயநலமான ஒரு செயல். அந்த செயலினாலே மற்றவர்களுக்கு என்ன வருகிறது, தீமை, பாதிப்பு வருகிறது. அதுதான் பாவம். அப்போ நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாக, சுயநலம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து விட்டோம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு, அந்த செயல்களில் இருந்து உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன், மன்னிப்பு கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன். நீ என்னோடு இப்பொழுது என்ன ஆகலாம், ஐக்கியப்படலாம், உறவில் நீ வரலாம். ஆகவே அதற்கு நான் உனக்கு என்ன தருகிறேன், ஒரு வாய்ப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோமானால், அல்லது தேவனோடு எனக்கு ஒரு உறவு வேண்டும், அந்த உறவு மிக மிக முக்கியமானது என்பதை நாம் நினைப்போமானால், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவர் கொடுக்கிற அழைப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், நான் உம்மோடு நல் உறவில் இணைய விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம அவரை நோக்கி கேட்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரோடு ஒரு நல் உறவிலே நம்ம என்ன பண்ணுகிறார், இணைத்து கொள்கிறார். அதுதான் என்னது, மறுபடியும் பிறப்பது. அப்போ அப்படி இணைத்துப்படும் போது நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம், தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல பரலோக ராஜ்யம் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஒரு சில இடத்துல தேவராஜ்யம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்ப தேவராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் வேற அப்படின்னு நிறைய பேர் போதிக்கிறாங்க. அதாவது தேவராஜ்யம்னாலும் ஒண்ணுதான், பரலோக ராஜ்யம்னாலும் ஒண்ணுதான். இப்போ ஏன் தேவராஜ்யம் சொல்லாம பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இருந்த யூதர்கள் கடவுளுடைய பெயரை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க அல்லது எழுத மாட்டாங்க. ஏன்னா அது என்னவா, 10 கட்டளையில ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதனால இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, கடவுள் எங்க இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அதனால அது என்ன ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஸோ அதனால கடவுளுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் என்று டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு எப்படி சொல்றாங்க, கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ கடவுள் இருக்கிற இடத்துல, அவருடைய ராஜ்யத்துல நாம் என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். அப்போ அது என்ன ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சுற்றி வளைத்து சொல்கிறார். அதனாலதான் அது சில இடங்களிலே பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது, சில இடங்களிலே தேவ ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம இன்னொரு தலைப்பை பார்க்க போகிறோம். இதுவும் என்ன அப்படின்னா, ஏதோ அங்க இந்த 1-2 வசனங்களை எடுத்து நாம பார்க்க போறதில்ல. இது வேதத்தின் அடிப்படையிலே இது எப்படி பார்க்கப்படுகிறது. அப்போ வேதத்தின் அடிப்படையிலே இது இப்படி பார்க்கப்பட்டிருக்க, நாம் அதை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே, ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க போகிறோம். என்ன காரியம் அப்படின்னா, ஆராதனை, வர்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பார்த்தீங்கன்னா, திருச்சபைகள ஆராதனை வீரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், வர்ஷிப் லீடர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார்.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையில அப்படிலாம் யாருக்கும் டைட்டில்லாம் கொடுக்கல, வர்ஷிப் லீடர் அப்படின்ற டைட்டில்லாம் கொடுக்கல. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் இருந்தார்கள், ஆதி திருச்சபையிலே கண்காணிகள் இருந்தார்கள், ஆதி திருச்சபையிலே மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஆதி திருச்சபையிலே சபையை நிர்வகிக்கக்கூடிய மூப்பர்கள் இருந்தார்கள். இப்படிதான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா நாட்கள் மாற மாற இப்போ நீங்க பாடல் பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, ஸ்தோத்திர ஆராதனை, இசை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா சர்ச்சில் இன்றைக்கு ரொம்ப பிரதானமாக காட்டப்படுகிறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சில சபைகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஸ்டேஜ் ஃபுல்லாக என்ன இருக்கும், கலர் கலரா லைட் போட்டிருப்பாங்க. பாட்டு நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கணுமா, ஸ்டேஜை நோக்கி இருக்கணுமா. ஸ்டேஜில் 2 சைடும் என்ன போட்டுருவாங்கன்னா பாட்டு போட்டுருவாங்க, உங்கள் பக்கத்துலலாம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்கே கலர் கலராக லைட் இருக்கும், மியூசிக் பயங்கரமாக இருக்கும். அந்த மியூசிக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா குதிக்க வைப்பாங்க, ஆட வைப்பாங்க, அப்புறம் திடீர்னு உங்களை அழுவ வைப்பாங்க, உங்களை வந்து எமோஷனல் ஆக்கி விடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணுவாங்க அதில் செய்வாங்க. அதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் போகும்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் போகும். ஒரு சில சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம்லாம் ஆராதனை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதாவது முதல் 30 நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 பாட்டு 5 பாட்டு பாடிட்டு அடுத்த 1 மணி நேரம் எல்லாரையும் நிற்க வச்சு சில பாடல்கள் பாடுவாங்க. இல்லை அடுத்த 1 மணி நேரம் ஒரு 2 பாட்டையே மறுபடியும் 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 பாடி என்ன பண்ணுறாங்களாம், ஆராதனையில ஜனங்களை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்போ அந்த ஆராதனை என்ற வார்த்தை இன்றைக்கு திருச்சபையிலே, அப்படின்னா திருச்சபைனா நான் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, திருச்சபையிலே அப்படின்னா உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, சென்னை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சபைகளிலும் இந்த ஆராதனை என்ற வார்த்தை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆராதனை என்ற வார்த்தையை தவறுதலாக புரிந்து கொண்டதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆராதனை என்னென்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில 2 மணி நேரம் நடக்குதே அதுதான் ஆராதனை. ஆராதனை என்னென்ன தெரியுமா, ஒரு 1/2 மணி நேரம் பாடுறாங்களே அதுதான் ஆராதனை. ஆராதனை என்ன தெரியுமா, 1.5 மணி நேரம் எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்றாங்களே அதுதான் ஆராதனை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆராதனை என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன பண்ண வேண்டும், அதை பார்த்து ஓ இதுதான் ஆராதனையா என்று நாம் தெரிந்து கொண்டால் நாம் சரியான கண்ணோட்டத்தோடு அந்த ஆராதனை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிறு ஆராதனை அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஞாயிறு ஆராதனை என்று வரும்போது நம்ம என்ன பண்றோம், வாரத்தில் ஒரு நாள் நம்ம இங்கே கூடி வரோம். இது வந்து ஆக்சுவலாக ஆராதனை என்று நமக்கு போடப்பட்டிருந்தாலும் இதுக்கு பேர் என்னன்னா சபை கூடி வருதல். சபைக்கு நாம் ஏன் கூடி வருகிறோம், நாம் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ண வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், ஒருவரை ஒருவர் என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அதற்காக நாம் வருகிறோம். 1. 2வது என்ன பண்றோம், இங்கே வந்து நாம் பாடல்களை சில பாடல்களை பாடுகிறோம். அப்போ அந்த பாடல்கள் மூலமாக நாம் கர்த்தருக்கு நேராக நம்முடைய உணர்வுகளை என்ன பண்ணுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். 3வதாக இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனத்தை என்ன பண்ணுகிறோம், கேட்கிறோம். எதற்கு வசனத்தை கேட்கிறோம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சரியான பாதையில் என்ன பண்ண வேண்டும், செல்ல வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் செவ்வையான மார்க்கமான ஒரு மார்க்கத்தில் என்ன பண்ண வேண்டும், செல்ல வேண்டும். அதற்காக வந்து அமர்ந்து வேத வசனங்களை என்ன பண்ணுகிறோம், கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். அதன் பின்பதாக நம்ம எல்லாரும் நம்முடைய வீடுகளுக்கு என்ன பண்ணுகிறோம், செல்லுகிறோம். இதோடு ஆராதனை முடிந்து விட்டதா, கிடையாது. அது என்ன பண்ணுகிறது, தொடருகிறது. அப்போ நமக்கு எப்படி இந்த உலகத்துல நம்ம இருக்கிற சபைகள்ல எப்படி கத்து கொடுத்துட்டாங்கன்னா, இந்த 2 மணி நேரம் தான் ஆராதனை, இந்த 3 மணி நேரம் தான் ஆராதனை, அதுக்கப்புறம் என்ன கிடையாது, அது ஆராதனை கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்களாம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ நம்முடைய சரீரங்களை என்ன பண்ணுமா,
ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். அப்போ சரீரத்தை இந்த 2 மணி நேரம் மட்டுமா ஒப்பு கொடுக்கணும் ஜீவ பலியா? சொல்லுங்க. நம்முடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சரீரத்தை என்ன பண்ணுகிறோம்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ அந்த கண்ணோட்டத்துல, வேத வசனம் சொல்லுகிற கண்ணோட்டத்துல, ஆராதனை என்ற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? உணர்ந்து புரிந்து அந்த கண்ணோட்டத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். சரி, இந்த ஆராதனை என்ற வார்த்தை முதல் முறையாக எங்கே வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆராதனை என்ற ஒரு வார்த்தை அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 1 and 2. இங்கதான் வர்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய எபிரேய பதம் அப்படின்னா என்னன்னா ஷாக்கா. ஷாக்கா அப்படி இல்ல, ஷாக்கா, அதுதான் அந்த எபிரேய வார்த்தை. ஷாக்கா அப்படின்னா அதை 2 விதத்துல மொழிபெயர்க்கிறாங்க. ஒன்னு என்ன பண்றது அப்படின்னா, தரை மட்டும் குனிந்து அல்லது பணிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா bow down, bow down, அதுக்கு பேரு ஷாக்கா. இன்னொரு இடத்துல எப்படி அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா worship அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு இடத்துல bow down, இன்னொரு இடத்துல worship. ஆனா எபிரேய மொழியில ஒரே வார்த்தை ஷாக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ ஒரு இடத்துல பணிந்து குனிந்து, தரை மட்டும் குனிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை, இன்னொரு இடத்துல தொழுது கொண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப பணிந்து குனிந்து அப்படின்றதும் ஷாக்கா தான், தொழுது கொண்டு அப்படின்ற சொல்ற வார்த்தை என்னதான்? ஷாக்கா தான். தரை மட்டும் பணிந்து அப்படின்ற வார்த்தை bow down அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். தொழுது கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா worship அப்படின்னு அர்த்தம். அப்போ worship அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுது கொள்ளுதல். இப்போ ஞாயிறு ஆராதனை, சண்டே வர்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இங்கே எதற்கு வருகிறோம்? கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வெயிலில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. ஓடி தரை மட்டும் குனிந்து, அந்த தரை மட்டும் குனிந்து என்ற வார்த்தை தான் எபிரேய மொழியில ஷாக்கா என்று சொல்லப்படுகிறது, bow down என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல எதை போட்டிருக்கிறாங்க? தரை மட்டும் குனிந்து. அப்ப இங்க என்ன நடக்கிறது? ஆபிரகாம் இங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆகுறாங்களாம்? ஒரு சிலர் என்ன ஆகுறாங்க? தரிசனமாகிறார்கள். தேவ தூதர்கள் அல்லது கர்த்தர் என்று கூட அந்த இடத்துல வார்த்தை போடப்பட்டிருக்குது. 3 பேர் அங்க என்ன ஆகுறாங்களாம்? தரிசனமாகிறார்கள். அப்போ அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது எத்தனை புருஷர் இருக்கிறாங்க? 3 புருஷர். அப்போ ஆபிரகாமுக்கு தெரியுது, இவங்க இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடியவங்க அல்ல, இவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆட்கள் அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்றாரு? புரிந்து கொள்கிறார். அப்போ ஆபிரகாம் அவர்களை யார் என்று புரிந்து கொண்ட உடனே அவர் என்ன பண்ணுகிறார்னா, அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி என்ன பண்றாராம்? தரை மட்டும் குனிகிறார். தரை மட்டும் குனிகிறார். ஸோ bow down அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கிறார். அப்ப இங்க என்ன நடக்குது? ஆபிரகாம் எதிரிலே வரக்கூடியவர்கள் யார் என்பதை அவர் உணர்ந்து, யார் என்கிற அடையாளத்தை கண்டுகொண்டு, அந்த அடையாளத்தை கண்டுகொண்ட உடனே அவர் என்ன பண்ணுகிறார்னா, அவருக்கு முன்பதாக குனிந்து பணிந்து தரை மட்டும் தன்னை என்ன பண்ணுகிறார்? தாழ்த்துகிறார். இது ஒரு இன்சிடென்ட். இதே ஆட்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, சோதோம் கோமராவுக்கு போகிறார்கள். எதற்கு போகிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை அழிப்பதற்காக போகிறார்கள். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு. இப்ப பாருங்க, ஆபிரகாம் எப்படி இந்த மனிதர்களை கண்டறிந்து கொண்டாரோ அதே போல யார் கண்டறிந்து கொள்கிறா?
லோத்தும் கண்டறிந்து கொள்கிறார். அவருக்கும் தெரியுது இவங்க ஒரு வித்தியாசமான ஆட்கள், இவங்க இந்த ஊர்க்காரன் கிடையாது, இவங்க வேற எந்த ஊர்க்காரன் கிடையாது, இவங்க எங்கிருந்து வராங்க, ஆண்டவர் அனுப்பின தூதர்கள், இவங்க ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்க வந்திருக்கிறாங்கன்றத அவர் என்ன பண்றாரு, அறிந்து கொள்கிறார். ஆகவே அவர் என்ன பண்றாரா, அவர்களை கண்டு எழுந்து எதிர்கொண்டு என்ன பண்றாராம், தரை மட்டும் குனிந்து. அங்க போய் என்ன பண்றாரு, தரை மட்டும் குனிந்து கொள்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆராதனைனா என்ன கண்டுக்கிறோம் அப்படின்னா, ஆராதனை என்பது என்னன்னா, ஒரு நபருடைய அடையாளத்தை புரிந்தவர்களாக, ஒரு நபருடைய அவர் யார் என்பதை அறிந்தவர்களாக, அந்த நபர் நமக்கும் மேலான நபர் என்பதை உணர்ந்தவர்களாக, அந்த நபருக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தி, அந்த நபருக்கு முன்பதாக தரை மட்டும் நம்ம என்ன பண்ணுகிறோம், பணிந்து நம்மை குனிந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நாம் என்ன பண்ணுகிறோம், செலுத்துகிறோம். இப்போ நாம் யாரை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்போ நாம் கர்த்தர் யார் என்பதை அறிந்தவர்களாக, இயேசு யார் என்பதை புரிந்தவர்களாக, அவருடைய அடையாளம் என்ன என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அவருக்கு முன்பதாக நின்று நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம கடவுளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தெரியுமா, நமக்கு நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்லுது, மக்களை கெடுக்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கார்பெண்டர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மை மாஸ்டர் இஸ் அ ஜூயிஷ் கார்பெண்டர் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய கார்ல எழுதி வச்சிருக்கிறார். மை மாஸ்டர் இஸ் அ ஜூயிஷ் கார்பெண்டர். இப்ப இயேசு கிறிஸ்து கார்பெண்டரா கடவுளா? சொல்லுங்க. கடவுளை நீங்க கார்பெண்டர்னு சொன்னீங்கன்னா நீங்க அவரை உயர்த்துறீங்களா, அவரை மட்டுப்படுத்துறீங்களா? சொல்லுங்க. மட்டுப்படுத்தும். இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு, எங்க கடவுள் ஒரு குயவன், அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பிரியமான பாத்திரமா உருவாக்குறாரு. என் கடவுள் யாரா? குயவன். கடவுள் கடவுளா இல்ல கடவுள் குயவனா? சொல்லுங்க. கடவுள் கடவுள், அவர் யார் கிடையாது, குயவன். அதெல்லாம் என்னது, ஒப்பனையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பனையாக சொல்லப்பட்டவைகளை கடவுளுக்கு நாம் என்ன பண்ண முடியாது, அவருடைய அடையாளமாக நாம் வைக்க முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் பண்ற விஷயம் அதுதான். அந்த ஒப்பனையாக சொல்லப்பட்டதை கடவுளுடைய அடையாளமாகவே என்ன பண்ணிடுறாங்க, மாற்றி விடுகிறார்கள். ஒரு கார்ல நான் வாசித்தேன், என்ன தெரியுமா வாசித்தேன், திஸ் கார் இஸ் driven by Holy Spirit. அந்த காரை யார் ஓட்டுறவா, பரிசுத்த ஆவியானவர் ஓட்டுறாராம். அப்போ அவருக்கு யாரு டிரைவர் ஆயிட்டா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு டிரைவர் ஆயிட்டார். ஸோ இவர் வண்டி என்ன பண்ணல, ஓட்டல. பரிசுத்த ஆவியானவர் இவர் வண்டி என்ன பண்றாரு, ஓட்டுறாரு. இதெல்லாம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவத்துல முத்தி போன கிறுக்குகள், அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்றது செய்து கடவுளை உயர்த்துறேன்னு நினைச்சு கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாழ்த்தி மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம தேவ பிள்ளைகளாக கடவுள் யார், தெய்வம் யார், இயேசு யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோமா? இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களிட்ட கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். முதல்ல என்ன கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். உடனே சீஷர்கள் சொல்றாங்க, நீர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், எலிசா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுங்க, நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க. உடனே அப்படியா, சரி நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா நீர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இயேசு சொல்றாரு, இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன பண்ணவில்லை, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு என்ன பண்ணி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னொரு வார்த்தை சொல்வாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை என்ன பண்ணுவேன்,
கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை அப்படின்னு. உடனே இந்த வசனத்தை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆதி திருச்சபைக்கு அடிப்படையே யார் தெரியுமா, பேதுரு. சோ பேதுருவை கொண்டுதான் ஆண்டவர் எதை கட்டினார், சபை கட்டினார் அப்படின்னு அதை தப்பா சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அங்க அப்படி சொல்லல. அந்த இடத்துல ஒன்னு சொல்றார், எப்படின்னா பெட்ராஸ் பெட்ரா அப்படின்னு ஒன்னு இருக்குது. பெட்ராஸ் அப்படின்னா பீட்டர், பெட்ரா அப்படின்னா பெரிய பாறை என்று அர்த்தம். சோ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னா நீ பெட்ராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கல். நீ காத்துல என்ன ஆயிடுவ, நகர்ந்து போயிட்டே இருப்ப. நீங்க பாத்தீங்கன்னா பாலைவனத்துல எல்லாம் அந்த மணல் மேல ஒரு கல்லை நீங்க வச்சீங்கன்னா அந்த கல் கொஞ்ச நாள்ல எங்க இருக்கும், காத்து அடிக்காது அப்படியே நகர்ந்துட்டே போவோம் அது கல்லு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ நகர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறு கல், ஆனால் உனக்கு வந்துச்சு பத்தியா ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு, இயேசுவே மெய்யான தெய்வம் என்கிற வெளிப்பாடு வந்துச்சு தெரியுமா, பரலோக பிதா கிட்ட இருந்து. அதுதான் பெட்ரா, அதுதான் யாராலையும் அசைக்க முடியாத பெரிய கண்மலை. அந்த கண்மலையின் மேல்தான் என் சபையை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன் என்று சொன்னார். அப்போ யார் இந்த சபைக்குள்ள வருவா அப்படின்னா, சபை எப்படி கட்டப்படும் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் எதை கட்ட போகிறார், சபையை கட்ட போகிறார். இது உண்மையா பொய்யா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்குதா, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்ற வெளிப்பாடு? இயேசு யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அவரை சரியாக புரிந்து வைத்தால்தான் அதுதான் உண்மையான ஆராதனை. அப்படி அவரை சரியாக புரிந்து கொண்டு அவருக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்த்தி பணிந்து கொண்டால் அதுதான் என்னது, வேதத்தின்படி ஆராதனை. இன்னைக்கு நிறைய வர்ஷிப் லீடர் இருக்கிறாங்க, நிறைய ஆராதனை, ஏதோ ஒரு வர்ஷிப் கான்செப்ட் அப்படின்னு போட்டுட்டா பெரிய கூட்டமே போகுது. 10,000 20,000 50,000 மக்கள் போய் அங்க நின்று இப்படியே குதிக்கிறாங்க எல்லாம். ஏன்னா அந்த மாதிரி பாட்டு போட்டு பயங்கர ஒரே ஆட்டம், ஒரே பாட்டம், கொண்டாட்டம். அவங்க கிட்ட போய் இயேசு யாருன்னு கேட்டு பாருங்க, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஜீசஸ் இஸ் மை கார்பெண்டர்னுவான், மை கார் இஸ் டிவன் பை த ஹோலி ஸ்பிரிட்னுவான். இந்த மாதிரி ரொம்ப முட்டாள்தனமான டைலாக்க அவன் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு யாரை பத்தி தெரியாது, இயேசுவை பத்தி தெரியாது. ஆகவே நாம் இங்கே கூடி வரும்போது நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு தெளிவான அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இயேசு யார் என்பதை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன பண்ணுகிறோம், புரிந்து கொள்கிறோம். அவரை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் அவரை தொழுது கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுப்பதுதான் என்னது, ஆராதனை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சமாரியன் கதையை எடுத்துக்கிறாங்க. கதையை எடுத்துக்கிட்டு பாட்டு, என்ன பாட்டு, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு சமாரியனா யூதனா சொல்லுங்க? யூதர்களுக்கு சமாரியர்களுக்கு ஆகாது. யூதர்கள் சமாரியர்களை ரொம்ப இழிவானவர்களா பார்க்கறாங்க. அப்ப இழிவானவராய் பார்க்கப்படுகிற ஒருத்தருடைய பேரை நீங்க இயேசுவுக்கு சூட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் இயேசுவை எப்படிதான் பாக்குறீங்க, இழிவா தான் பாக்குறீங்க. நான் இது கல்ச்சரலா சொல்றேன், கலாச்சார ரீதியா சொல்றேன். இயேசு அந்த நல்ல சமாரியன் கதையில ஏன் அந்த கதையை சொல்றாரு தெரியுமா? அந்த கதையை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த சமாரியனை போல மற்றவர்களுக்கு என்ன செய்கிறவங்களா இருக்கணும், உதவி செய்கிறவங்களா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அந்த நல்ல சமாரியன் கதையில இயேசு நல்ல சமாரியன் கிடையாது, அதை கேட்கக்கூடிய பார்வையாளர்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த நல்ல சமாரியனை போல நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன நல்ல சமாரியர்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், நம்ம கண்ணுக்கு முன்னாடி திக்கற்ற ஒருவர் இருக்கிறார், உதவியற்றவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நாம் தான் அவர்களுக்கு போய் என்ன செய்யணும், உதவி செய்கிறவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துல நாம் என்னவா மாறுகிறோம், நல்ல சமாரியனா மாறுகிறோம். அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தது. ஆனா கற்றுக் கொடுத்த கதையில இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை யாரா மாத்திட்டாங்க, இயேசுவா மாத்திட்டாங்க. ஏன்னா இயேசு யாருன்னு தெரியல. இயேசு கடவுள், இந்த சர்வ உலகத்தை என்ன பண்ணவர், படைத்தவர்.
அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவை எப்படி தான் பார்க்கறாங்க? அவர் கிருபை உள்ளவர். எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர். அதனால அவர் எங்களை என்ன பண்ண மாட்டார்? தண்டிக்கவே மாட்டார். அவர் அன்புள்ளவர், அதனால எங்களை அவர் நியாயம் தீர்க்கவே மாட்டார். எப்படி அன்புள்ள ஆண்டவர் நியாயம் தீர்க்க முடியும்? எப்படி அன்புள்ள ஆண்டவர் எங்களை தண்டிக்க முடியும்? எப்படி கிருபை உள்ள ஆண்டவர் எங்களை நரகத்துல போட முடியும்? அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்துல நீதி உள்ளவர். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்துல நியாயமுள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் ஒரு பக்கம் கிருபை உள்ளவரா இருப்பார், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவரா இருப்பார். ஒரு பக்கம் இரக்கம் உள்ளவரா இருப்பார், ஒரு பக்கம் நியாயம் உள்ளவரா இருப்பார். அப்போ அவர் எப்படி அன்பு செலுத்துகிறாரோ அதே அளவுல நீதியையும் நிலைநாட்டுவார். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியும். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, லோத்து பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நபர்கள் யார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டபடினாலே அவர்களுக்கு முன்பதாக தரை முட்டும் தங்களை தாழ்த்தி என்ன பண்ணுகிறார்கள்? பணிந்து கொள்கிறார்கள். அதனால அந்த இடத்துல என்ன போட்டுருக்குது? ஷாக்கா அப்படின்னு போட்டுருக்குது. அப்போ நாம் இயேசுவை, நம்மை படைத்த ஆண்டவரை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள் அவருடைய அடையாளத்தை உயர்த்துகிறதா, அல்லது அவருக்கு ஒரு தவறான அடையாளத்தை கொடுத்து நாம் அவரை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? நாம் அதை யோசிக்கணும். யோசிச்சு அவரை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தி, அவர் உன்னதத்துல வைக்க வேண்டிய இடத்துல அவரை வைத்து, அவருக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மை தரை மட்டும் தாழ்த்தி, நம்மை பணிந்து, நாம் அவருக்கு முன்பதாக அர்ப்பணிக்கும் போது அதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. அல்லேலூயா. ஆகவே ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு உங்களை ஒருத்தர் கேட்டார்னா, கடவுள் யார் என்பதை அறிந்து அவரை உயர்த்தி அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்வதான் ஆராதனை. என்ன பண்ணோம்? விளக்கமா சொல்லணும். அல்லேலூயா. இரண்டாவது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இந்த இடத்துல தொழுது கொண்டு என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கும் எபிரேய மொழியில ஷாக்கா அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆராதித்து. நீங்க தமிழ்ல தொழுது கொண்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல we will worship and then we will come back to you அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்து விட்டு என்ன பண்ணுவோம்? திரும்பி வருவோம். இதை வைத்துக்கொண்டு அநேக விசுவாச போதகர்கள், அதாவது ஃபெய்த் பிரீச்சர்ஸ், அதாவது விசுவாசத்தை பத்தி ரொம்ப தீவிரமா பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தையில விசுவாசத்தோடு பேசினாராம். என்ன விசுவாசத்தோடு பேசினாராம்? அவர் சொன்னாராம் வேலைக்காரங்களை பார்த்து, உங்களிடத்திற்கு நாங்கள் என்ன பண்ணுவோமா? நாங்கள் திரும்பி வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு பலி செலுத்தப்பட மாட்டான். ஈசாக்கை கர்த்தர் பலியா என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். நாங்க ஜஸ்ட் போயிட்டு என்ன பண்ணிடுவோம்? திரும்பி வந்துருவோம் அப்படின்னு விசுவாசத்துல ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? பேசினாராம். அதனால இவர் போனதுல, அந்த விசுவாசத்தோடு போனதுனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாராம்? நீ பலி செலுத்தாத, நீ போன்னு சொல்லிட்டாராம். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாராம்? ஈசாக்க கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்றான். அதெல்லாம் அந்த கதெல்லாம் கிடையாது. நான் சொல்ற கேளுங்க. இப்போ இவங்க போறதனுடைய நோக்கம் என்ன? ஆபிரகாம் ஏன் அங்க போறாரு? ஈசாக்க கூப்பிட்டுட்டு பலி செலுத்த போறாரு. ஏன் பலி செலுத்த போறாரு? ஆண்டவர் அவர்கிட்ட பலி செலுத்த சொல்றார். நீ உன்னுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், உன்னுடைய ஒரே பேரான குமாரன், நீ நேசிக்கிற குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு என்ன பண்ணு? பலி செலுத்து. ஏன் இதை அவர் சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் நரபலிகளை விரும்புகிறவரா? கிடையாது. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரியான செயல்கள் உலகம் ஃபுல்லா நடந்து கொண்டுதான் இருந்தது. அநேக மனிதர்கள் அநேக வழிபாடுகளிலே தங்களை இணைத்து கொண்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட பலிகளை என்ன பண்ணுவார்கள்? செலுத்துவார்கள். அது அந்த காலத்துல இருந்த உலகத்துல பொதுவான ஒன்று.
இப்ப இங்கே ஆபிரகாமுக்கு இது சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுகிறது? அதுக்கு உடனே சொல்லுவாங்க, ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ண பார்த்தாரு? சோதித்து பார்த்தாரு. ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சோதித்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதென்று ஆபிரகாமை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு உண்டா? சொல்லுங்க. அப்படி ஒருவேளை ஆபிரகாம் உண்மையா விசுவாசிக்கிறானா இல்லையான்னு ஆண்டவர் சோதித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னா அவர் யார் கிடையாது? ஆண்டவரே கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நடந்த 1000 வருஷமும் தெரியும், இனிமே நடக்க போற 1000 வருஷமும் தெரியும். அதனால ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவானா மாட்டானா என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஏன் டெஸ்ட் வைக்கிறார்னா, ஆபிரகாம் இந்த செயலை செய்வானா செய்ய மாட்டானா என்று யாருக்கு தெரியணும்? ஆபிரகாமுக்கு தெரியும். நான் சொல்றது விளங்குதா? ஒரு நபர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த ஒரு நபருக்கு தவறு செய்வதற்கான சூழ்நிலை அமையாத வரைக்கும் அவர் யார்தான்? சொல்லுங்க, நல்லவர் தான். அப்போ அவர் தன்னை என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? நல்லவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலையில அவர் தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்து அவர் தவறு செய்யாமல் இருப்பார் என்றால் அப்போதுதான் அவருக்கே தெரியும், நான் உண்மையாகவே யார்தான்? நல்லவன் தான். இவ்வளவு சூழ்நிலை எனக்கு முன்னாடி நிக்குது, நான் நினைச்சா என்ன பண்ண முடியும்? தவறு செய்ய முடியும். ஆனா நான் கர்த்தருக்கு பயந்து அந்த தவறை என்ன பண்ணாம இருக்கிறேன்? செய்யாம இருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அப்போ இங்கே வைக்கப்படக்கூடிய இந்த சோதனை ஆபிரகாம் நல்லவனா, ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனா என்பதை கர்த்தர் அறிந்து கொள்வதற்காக அல்ல. அதை யார் அறிந்து கொள்ள வேண்டும்? ஆபிரகாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாமுடைய சூழ்நிலை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆகிதான் யார் பிறக்கிறா? ஈசாக்கு பிறக்கிறார். இப்போ அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாகிய தன்னுடைய ஒரே சந்ததியை இப்போ கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? அவரு கொடுக்கணும். இப்போ அவர் தான் தீர்மானத்தை என்ன பண்ணணும்? எடுக்கணும். இப்போ ஒருவேளை ஆபிரகாம் விசுவாசத்துல பேசியிருப்பாருன்னா அவர் வீட்டிலேருந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பி இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு? கிளம்பி வர்றார். வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு என்ன பண்ணுவோம்? திரும்பி வருவோம். இப்போ இந்த இடத்துல அந்த தொழுது கொண்டு அப்படின்ற வார்த்தை வர்ஷிப், ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவர் என்ன செய்ய போறாரு? இங்க ஆக்சுவலா என்ன செய்ய போறாரு? பலி செலுத்த போறாரு. அதுலயும் இன்னொன்னு அடங்கி இருக்குது. என்ன அடங்கி இருக்குன்னா, கடவுள் சொன்னத வார்த்தைக்கு தன்னை என்ன பண்ண போறாரு? கீழ்ப்படுத்தி, கடவுள் சொன்னதை அவர் என்ன பண்ண போறார்? கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி விட்டு என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அப்போ இந்த இடத்துல தொழுது கொள்வது என்றால் எந்த அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவது? கீழ்ப்படிவது. விளங்குதா சொல்றது? இப்போ இவர் போய் ஒரு காரியத்தை செய்ய போறார். அது எதனுடைய செயல்பாடு? அது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான செயல்பாடு. அப்போ இங்க ஷாக்கா, தொழுது கொள்ளுதல் அல்லது வர்ஷிப் அப்படின்ற வார்த்தை எதை நமக்கு அர்த்தப்படுத்துகிறது? சொல்லுங்க. கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் உன் பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? சொல்ல மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அதனால நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன்? செருப்பு போட மாட்டேன். ஆண்டவர் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டார்? சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவரை நாம் என்ன பண்ணுகிறோம்? தொழுது கொள்கிறோம் என்ற அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒபே பண்ணால் அவரை வர்ஷிப் பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். விளங்குதான் நான் சொல்றது? புரியுதா? அப்போ முதல்ல என்ன சொன்ன? அவர் யார் என்பதை என்ன பண்ணணும்? புரிந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுதான் என்னது?
ஆராதனை. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறேன், அவர் யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஏற்கனவே. அவர் யாரு? கடவுள். அவர் கடவுளானால் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அவருடைய வார்த்தைக்கு, அவர் கடவுள் என்பதை புரிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அதுதான் என்னது? ஆராதனை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மூணாவது இதை தொடர்ந்தே தான் வரப்போகுது. மூணாவது வசனம் எங்க இருக்குதுன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். சோ இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ஆராதனை. சோ இங்க நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை வந்துடுச்சு. என்ன வார்த்தை? ஆராதனை. பக்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, ஜீவ பலி உள்ள ஆராதனை. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அந்த ஆராதனை அப்படின்னு நிக்க வச்சுட்டு ஒரு பாட்டு பாடி கையை உயர்த்தி ஆஹா ஓஹோன்னாலே உடனே எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? பரவசம் ஆயிடுவாங்க. சரி, இங்கேயும் ஆராதனைன்ற ஒரு வார்த்தையை அப்படியே அப்பட்டமா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு பிடிச்ச வார்த்தை. ஆங்கிலத்துல அதே வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா வர்ஷிப் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா எபிரேய மொழியில ஷாக்கான்னு போடல. எபிரேய மொழியில என்ன போட்டிருக்குன்னா ஆபாத் அப்படின்னு போட்டிருக்கு. ABAD, ஆபாத். இந்த வார்த்தை ஆராதனை என்ற வார்த்தை, வர்ஷிப் என்ற வார்த்தை, ஆபாத் என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா டு சர்வ். அவருக்கு என்ன செய்யணுமா? சேவை செய்யணும். இப்போ அந்த வார்த்தையை சொல்லி, அல்லது வேலை செய்யணும். கடவுளுக்கு என்ன பண்ணணுமா? வேலை செய்யணும். கடவுளுக்கு சேவை செய்யணும். இப்போ யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். அது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கோம்னா we and our household we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தமா? சர்வ்னா என்ன? பந்தி போட்டுட்டு நமக்கு என்ன வைக்கிறாங்க? சாப்பாடு வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. அது பேர் தான் என்னது? சர்வ். இப்போ நம்ம கவர்மெண்ட்ல போய் வேலை செய்யறோம். என்ன சொல்லுவோம்? நான் எதுல இருந்தேன்? கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தேன். அப்படின்னா என்ன? அரசாங்க அதிகாரி. அப்படின்னா அரசாங்கத்துக்கு நான் என்ன பண்றேன்? வேலை செய்யறேன். நான் யாருக்கு வேலை செய்யல? மக்களுக்கு இல்லை. யாருக்கு? அரசாங்க அதிகாரி. வேலை செய்யறேன். அப்போ அந்த இடத்துல வேலை அல்லது சேவை அல்லது சேவித்தல் அல்லது ஊழியம் செய்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அங்க போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு பேர் தான் என்ன? ஆராதனை, வர்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இவங்க ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லுகிறார்? இப்போ அதுவும் மோசே கிட்ட எப்படி சொல்றாருன்னா, அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு. இப்போ இந்த ஜனங்கள்லாம் ஏற்கனவே எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துல யாருக்கு வேலை செஞ்சாங்க? சொல்லுங்க. யாருக்கு வேலை செஞ்சாங்க? ராஜாவுக்கு, பார்வோனுக்கு வேலை செய்யறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு வேலை செஞ்சதெல்லாம் போதும், இப்ப யாருக்கு வேலை செய்? எனக்கு வேலை செய்கின்ற. நீ அவனுக்கு அடிமையா இருந்தது போதும். இப்ப ஒரு ராஜாவுக்கு அடிமைனா அந்த அடிமை என்ன பண்ணணும்? ராஜா சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்ணணும்? செய்யணும். ராஜா சொல்றதை கேட்டு அந்த அடிமை செய்யலைன்னா அவன் உயிரோட என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. இப்போ ராஜா கிட்ட அவன் அடிமையா இருக்கும்போது அவன் வாழ்க்கை இன்பமா இருக்குமா துன்பமா இருக்குமா? இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா? கசப்பா இருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு அடிமையா இருந்து அவனை சேவித்தது போதும், அவனுக்கு சர்வ் பண்ணது போதும். அதனால மோசே நீ போய் அவன்கிட்ட சொல்லு, இவங்கெல்லாம் இந்த மலையில யாருக்கு சர்வ் பண்ண போறாங்க? இந்த பூமியை படைத்த சர்வ சிருஷ்டிகருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க? சேவை செய்ய போறாங்க. இப்ப நீங்க மனிதனுக்கு சேவை செய்வது உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தலாம், வேதனை ஏற்படுத்தலாம், தோய்வை ஏற்படுத்தலாம், சோகத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்தால் அது உங்களுக்கு என்ன ஏற்படுத்தும்? மன தைரியத்தையும் சமாதானத்தையும் உற்சாகமுள்ள ஒரு ஆவியையும் ஒரு நம்பிக்கையையும் அது உங்களுக்கு என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். இப்ப கடவுள் அந்த ராஜா மாதிரி நம்மளெல்லாம் அடிச்சு பின்னி எடுத்து உதைக்க போறாரா?
சொல்லுங்க. நாம கிறிஸ்துவுக்கு அடிமையா இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இன்னைக்கு இந்த உலகம் எப்படி தெரியுமா போகுது? நான் யாருக்கும் என்ன கிடையாது, அடிமை கிடையாது. ஐ எம் a free person, I am an independent person. நான் யாரையும் சார்ந்து இந்த உலகத்துல என்ன பண்ணல, வாழல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உறவுகளை விட்டுட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா போறவங்க வேற எதுக்கோ என்ன ஆயிடுறாங்க, சொல்லுங்க, அடிமையாறாங்க. எதுக்கு அடிமையாகிறாங்க? ஒண்ணு குடிக்கு அடிமையாடுறாங்க, இல்ல போதை வஸ்துக்களுக்கு என்ன ஆயிடுறாங்க, அடிமையாடுறாங்க, இல்ல பணத்துக்கு அடிமையாடுறாங்க, இல்ல ஒரு பதவிக்கு அடிமையாடுறாங்க, இல்ல யாரோ இன்னொரு நபருக்கு என்ன ஆயிடுறாங்க, அடிமையாடுறாங்க. ஆக மொத்தம் இவங்க சொன்ன விஷயம் என்ன, சொல்லுங்க? நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழே இல்லை, யார் சொல்றது நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்டு நடக்க மாட்டேன், என் இஷ்டப்படி நான் நடப்பேன்னு சொல்லி இவங்க இஷ்டப்படி போய் ஒரு போதை மருந்துக்கு என்ன ஆயிடுறாங்க, அடிமையாயிடுறாங்க. இப்போ அதுல இருந்து அவங்கள காப்பாத்தி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வோனுக்கு அடிமையா இருந்தது போதும், இப்ப யாருக்கு அடிமையாகு, எனக்கு அடிமையாகு. நான் உனக்கு நீ எப்படி வாழணும்னு உனக்கு ஒரு கட்டளை என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். எப்படி பார்வோன் ஒரு கட்டளையை போட்டு இந்த கட்டளையின்படி நடன்னு உன்னை சொன்னானோ, இன்னைக்கு இந்த மலையில உனக்கு நான் ஒரு கட்டளை கொடுக்க போறேன், அந்த கட்டளையின்படி நீ என்ன பண்ணு, செய். இப்ப கடவுள் கொடுத்த, இப்ப பாருங்க, பார்வோன் கொடுத்த கட்டளைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் அது யாருக்கு லாபம், யாருக்கு லாபம், பார்வோனுக்கு லாபம். ஆனால் வனாந்தரத்திலே மலையிலே கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் அது யாருக்கு லாபம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் லாபம். கடவுளுக்கு அதனால எந்த லாபமும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, கர்த்தர் இருதயம் குளிர்ந்துருச்சுங்கன்றாங்க, கர்த்தர் சந்தோஷத்துல பூரிப்பாயிட்டாரு, ஏன்னா நான் அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணிட்டேன், நடந்துட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, கடவுளை யாரும் பூரிப்பாக்க முடியாது, கடவுளை யாரும் திருப்தியாக்க முடியாது. அவர் ஏற்கனவே பூரிப்போடு திருப்தியோடு நிறைவோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறார். ஆனா நாம் அவருடைய கட்டளை மீறி நடக்கும்போது நமக்கு தீமை வரும், அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன வரும், வேதனை வரும். நாம் அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது நாம் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன வரும், சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம், என்னுடைய பிள்ளைகள் நான் கொடுத்த கட்டளையின்படி நடந்து எப்படி இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. தங்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற எல்லாருக்கும், இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பூரிப்படைகிறார், சந்தோஷப்படுகிறார். இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடப்பது நமக்கு தான் என்னது, நன்மையை கொண்டு வருகிறது. அதனால மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களை இந்த மழைக்கு என்ன பண்ணு, கொண்டு வா, இங்கே அவர்கள் தேவனுக்கு எனக்கு என்ன செய்வார்கள், ஆராதனை செய்வார்கள், எனக்கு சேவை செய்வார்கள், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். இவ்வளவு நாள் பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், அதனாலே அவருடைய வாழ்க்கையிலே துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், அங்கே மனிதனுக்கு அடிமையாய் இருந்தார்கள். இப்பொழுது சர்வ சிருஷ்டராகிய எனக்கு அவர்கள் அடிமையா இருக்க போகிறார்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறார்கள். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறபடினாலே அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், சுதந்திரமாய் கொடுக்க போகிறேன். அவர்கள் எனக்கு அடிமை, எனக்கு சேவை செய்வார்கள், என்னை சேவிப்பார்கள். அது அவர்களுக்கு என்ன கொண்டு வரும், நன்மையையும் சந்தோஷத்தையும் பூரணத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இதுக்கு பேர் தான் என்னது, ஆராதனை. இது வேதத்தின்படி. நம்ம இந்த உலகத்துல சொல்லக்கூடிய வர்ஷிப் லீடர்கள் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் எல்லாம் கிடையாது, இது வேத வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன். அப்போ முதல்ல என்ன பண்ணோம், கடவுள் யார் என்பதை என்ன பண்றோம், அறிந்து கொண்டு அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்கிறோம். இரண்டாவது என்ன பண்றோம், கடவுள் சொன்னதுக்கு என்ன பண்றோம், கீழ்ப்படுகிறோம். மூணாவது அதே கீழ்ப்படிதல் தான், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அதன்படி கீழ்ப்படியும் போது நாம் அவருக்கு அடிமை கிடையாது, நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். இதனால் கடவுளுக்கு பலன் கிடையாது, யாருக்கு பலன், நமக்கு பலன், நமக்கு நன்மை உண்டாகிறது. ஹல்லேலூயா.
இப்போ யோசுவா போல நம்ம சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை மாத்திரமே சேவிப்போம்? கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். நாமெல்லாம் யாருக்கு அடிமை? கர்த்தருக்கே அடிமை. நாம் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருக்கு சேவை செய்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அது யாருக்கு பாக்கியம், யாருக்கு நன்மை? எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பாக்கியம், நன்மை. அல்லேலூயா. இதுதான் வேத வசனத்தின்படி ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம்.